இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவங்களுக்கெல்லாம் என் அண்ணனோட மரணத்தை விட என்னோட வாழ்க்கை தான் முக்கியம். சத்தியமா மாமா, இத மட்டும் அவரு பர்பஸா பண்ணிருந்தா கண்டிப்பா என்னால எங்க யாராலையுமே மன்னிச்சிருக்க முடியாது. இவர்தான் பண்ணாருன்னு என்னால இப்ப கூட நம்பவே முடியல மாமா. ஆனா நடந்ததும் ஒரு ஆக்சிடென்ட். அதுவும் அது அவரை மீறி நடந்திருக்கு, அவ்வளவுதான். அவரை தயவு செஞ்சு மன்னிச்சு ஏத்துக்கோங்க மாமா, ப்ளீஸ் மாமா. கண்மணி, அவரை மன்னிக்காம ஒதுக்கி வச்சா அவரை மேலும் மேலும் தன்னை காயப்படுத்தி மத்தவங்களையும் காயப்படுத்திடுவாரு மாமா. சொல்றேன்ல, அண்ணா அண்ணா என்ன மன்னிச்சிருண்ணா, அண்ணா என்ன மன்னிச்சிரு. வள்ளி விடு, வள்ளி மன்னிச்சிருண்ணா. வள்ளி விடு, விடுன்னு சொல்றேன்ல. அண்ணா, நான் இதை வேணும்னு செய்யலண்ணா. சின்ன வயசுல இருந்து நான் உன்கிட்ட எதையுமே மறைச்சதில்லை, ஒரு பொய் கூட சொன்னதில்லை. ஆனா இந்த விஷயத்தை உன்கிட்ட சொல்லாம மறைச்சதுக்கு காரணம் நீ ராகவனை வெறுத்துருவியோங்கிற பயம்தான். மறைக்கணும்னு நினைக்கலன்னா மன்னிச்சிருண்ணா. எனக்கு புரியுது. எனக்கு வருத்தம் என்னன்னா, எல்லாருக்கும் நான் ஒரு எம்டன் மாதிரி தெரிஞ்சிருக்கேன்ல. ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்ல மாமா. இல்லம்மா வீரா, வீட்டுல ஒவ்வொரு சம்பவமா நடக்கும்போதுதான் நான் என்னமா வாழ்ந்திருக்கேன்னு புரியுது. அப்படிலாம் இல்ல மாமா. இந்த விஷயத்த உங்களால என்கிட்ட சொல்ல முடியலன்னா, நீங்கெல்லாம் சேர்ந்து மறைக்கிறீங்கன்னா, அப்போ அந்த அளவுக்கு நான் ஆபத்தான ஒருத்தன்னு உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு. ஐயோ இல்ல, என்னால இந்த குடும்பம் பிரிஞ்சு போயிடும், நான் யாரையும் மன்னிக்க மாட்டேன்னு நீங்க எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நானும் மனுஷன் தானம்மா, என் மனசுலயும் ஈவ இறக்கம், பந்த பாசம் எல்லாம் இருக்குமா. என் பிள்ளைங்க சரியா வளரணும்னு தான் நானே என்னை சுத்தி ஒரு வேலியும் ஒரு இறுக்கமான தோற்றத்தையும் உருவாக்கிக்கிட்டு. மாறா, இங்க வாப்பா. டேய், என்னடா பாத்துட்டு இருக்க? மாமா கூப்பிடுறாருல, போ. என்ன கூப்பிட்டாரு? உன்னதானே கூப்பிடுறாரு, போ. வா, போடா, உட்காரு. உட்கார்றா.
என்னடா அப்பா கொடுத்த சாப்பிட மாட்டியா? என்ன பார்த்தா அவ்வளவு வெறுப்பா இருக்காடா? அப்பா இல்லப்பா, அப்படிலாம் இல்ல. அப்ப சாப்பிடுற. அது எப்படிடா மெழுகுபத்தி மாதிரி உன்னை நீ எரிச்சுக்கிட்டு இந்த குடும்பத்துக்கு வெளிச்சம் கொடுத்துருக்க? இல்லப்பா. உனக்கு வலிக்கலையாடா? அப்பா இல்ல. டேய், எனக்கு உன் மேல வருத்தம் இருக்கு, கோபம் இருக்கு. இல்லைன்னு சொல்லல. உங்க அம்மா விஷயத்துல நீ பண்ணது என்னால இன்னி வரைக்கும் அதை மறக்க முடியல, அத ஏத்துக்கவும் முடியல. அதே மாதிரி நீ நொடித்தனம் பண்ணிட்டு குடிச்சிட்டு ஊதாரியா சுத்தும் போது உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஆத்திரமா வரும்டா. என் பிள்ளை இப்படி ஊதாரியா சுத்துறானே, எப்படா திருந்துவான்னு தெரியாது. நான் யாருக்கிட்டையும் சொன்னது இல்லை. அஞ்சு வயசுல உன்னை தூக்கி சுமக்கிறப்போ சந்தோஷமா இருக்குண்டா. 25 வயசுல உன்னை உடம்புக்கு முடியாம தூக்கி இருந்தா கூட பரவாயில்லடா. உருப்படாத இவனை தூக்குறவன் அவ்வளவு பாராட்டா தாங்க முடியாது.